दह्यमानेऽग्निभिर्देहे पत्युपत्नी सहोटजे बहिस्थिता पतिं शाद्वी तमग्निं अनुवेक्ष्यति. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத், அகிலோலோக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியா. யோக சக்தியினால் உண்டாகும் தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரின் தேகம் எரிக்கப்படும் போது வெளியிலிருந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கும் பதிவிரத்தையான அவரது மனைவியும் ஆழ்ந்த கவனத்துடன் அத்தீயில் பிரவேசிக்க போகிறாள். பொருளுரை: காந்தாரி திருதராஷ்டிரனின் மிகச்சிறந்த வாழ்க்கை துணைவியாகவும் பதிவிரத்தையாகவும் இருந்தாள். எனவே யோகத்தீயில் பர்ணசாலையுடன் தன் கணவரும் எரிந்து சாம்பலாவதை கண்டதும் அவள் மனோதிடத்தை இழந்தாள். 100 மகன்களையும் இழந்து வீட்டை விட்டு வெளியேறிய அவள் காட்டில் தன் அன்பிற்குரிய கணவரும் எரிந்து போவதை கண்டாள். அப்போது உண்மையாகவே அவள் தனிமையை உணர்ந்தாள். எனவே தன் கணவர் எரிந்து கொண்டிருந்த தீயில் அவளும் பிரவேசித்து கணவருடன் மரணத்தை தழுவினாள். இது சதி அல்லது இறந்த கணவருடன் உடன்கட்டை ஏறுதல் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு பெண்ணின் மிகவும் பக்குவமான செயல் என்று கருதப்படுகிறது. பிற்காலத்தில் கணவனுடன் உடன்கட்டை ஏற விரும்பாத பெண்ணும் அதை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதால் இச்சடங்கு வெறுக்கத்தக்க குற்றச் செயலாக கருதப்பட்டது. கடந்த யுகங்களில் காந்தாரியும் மற்றவர்களும் உடன்கட்டை ஏறியதைப் போல இன்றைய பெண்களால் செய்ய முடியாது. காந்தாரியை போன்ற ஒரு பதிவிரத்தை அக்னியை விட தன் கணவரின் பிரிவு அதிகமாக தவிப்பதை உணர்வாள். அத்தகைய ஒரு பெண் தன்னிச்சையாக உடன்கட்டை ஏறலாம். இதில் யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. இச்சடங்கு ஒரு சம்பிரதாயமாக மாறி ஒரு பெண் இதை செய்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட போது இது உண்மையாகவே குற்றச் செயலானது. எனவே இச்சடங்கிற்கு அரசாங்கம் தடை விதித்தது. நாரதரின் இந்த முன்னறிவிப்பு விதவையான தன் பெரியன்னையை தேடிச் செல்வதிலிருந்து யுதிஷ்ட மகாராஜரை தடுத்தது. நாரதர் யுதிஷ்ட மகாராஜருக்கு 5 நாட்கள் கழித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி சொல்ற. திருதராஷ்டிரர் தன்னுடைய யோக சித்தியினால தன்னை எரித்து கொள்ள போகிறார். திருதராஷ்டிரர் தன்னை எரித்து கொள்ளும் போது அந்த தீயில் அவருடைய பத்னி காந்தாரி அவங்களும் உள்ள போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். ஸ்ரீல பிரபுபாத் இங்க சொல்றார், இந்த முன்னறிவிப்பு விதவையான தன் பெரியன்னையை தேடி செல்வதிலிருந்து யுதிஷ்ட மகாராஜரை தடுத்தது. ஏன்னா ஒரு பெண் என்றும் தனித்திருக்க கூடாது. பெண்ணானவள் எப்போதும் யாராவது ஒருத்தருடைய பாதுகாப்புல இருக்கணும். பல நேரங்கள்ல பெண் பலவிதமான விதத்துல பாதுகாக்கப்படுறா. தன்னுடைய சின்ன வயதுல தந்தையாலும் அதன் பிறகு கணவனாலும், கணவன் வீட்டை விட்டு சந்நியாசம் வாங்கிட்டாலும் சரி, இல்ல சில நேரங்கள்ல வானப்பிரஸ்தம் வாங்குறவங்க கூட மனைவியை வீட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் சரி மனைவியானவள் மகனுடைய பாதுகாப்புல இருக்கா. எப்பவுமே யாராவது ஒருத்தருடைய பாதுகாப்புல இருக்கணும். யுதிஷ்ட மகாராஜருக்கு காந்தாரியும் திருதராஷ்டிரரோட போயிட்டாருங்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. பெரிய வருத்தம். ஆனா காந்தாரி திருதராஷ்டிரர் துணையா இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இங்க முந்தின ஸ்லோகத்துல அவர் சொல்றார், திருதராஷ்டிரர் இன்னும் 5 நாள்ல யோக சித்தியில மரணம் அடைய போறார், தன்னையே எரிச்சுக்க போறார். அப்ப இயற்கையா யுதிஷ்ட மகாராஜ் ஒரு கவலை வரலாம். அப்ப என்ன ஆகும்? தனியா கஷ்டப்படுவாங்களே காந்தாரி, அவங்கள போய் நம்ம கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு தான் இங்க அவர் சொல்றார், காந்தாரியும் உள்ள போயிட்டாங்க, கவலைப்படாத. ஏன்னா யுதிஷ்ட மகாராஜ் நம்ம எதிர்பார்க்கலாம், நிச்சயமா அவர் இதே நிலையில தன்னுடைய தாய் இருந்ததை பார்த்திருக்கார். யுதிஷ்ட மகாராஜ் சின்ன குழந்தையாக இருந்தபோது
அப்ப அவருடைய தாய் குந்தி தேவி தன்னுடைய கணவன் பாண்டு காட்டுல மரணம் அடைஞ்சிட்டார். மாதுரி உடன்கட்டை ஏறிட்டாங்க. மாதுரி உடன்கட்டை ஏறிட்டாங்க. மாதுரி உடன்கட்டை ஏறிட்டாங்க. குந்தி மட்டும் தனியா அங்க இருந்தாங்க, தனியா 5 குழந்தைகளோட. சோ அந்த சூழ்நிலையில ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது குந்திக்கு. அதனால குந்தி மறுபடி அரண்மனைக்கு திரும்பிடுவாங்க, ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பிடுவாங்க காட்டுல இருந்து. அதனால யுதிஷ்ட மகாராஜ் இங்க நிச்சயமா யோசிப்பார், ஓ திருதராஷ்டிரர் இறந்துட்டார் அப்படின்னா அப்ப காந்தாரி என்ன பண்றதாம், காந்தாரிய நம்ம பாதுகாப்புக்காக இங்க கூட்டிட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமா யுதிஷ்ட மகாராஜுக்கு வந்திருக்கும். ஆனா அத்தகைய எண்ணம் அவசியம் இல்லை அப்படிங்கறத, காந்தாரி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத முன்னாடியே சொல்றார் நாரதர். காந்தாரி வேத கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய பதிவிரதைகள்ல மிகச்சிறந்தவர்களுக்கு உதாரணமாக கொடுக்கப்படுபவர்கள்ல ஒருத்தி. வேத கலாச்சாரத்துல எல்லா பெண்களுமே பதிவிரதைகளாக இருந்தார்கள். அது பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லட்சணம். ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கு எப்போதும் ஒரு அன்போடையும் பரிவோடையும், தன்னுடைய கணவனுக்கு ஒரு விசுவாசத்தோட இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அதுதான் வேத கலாச்சாரத்துல பொதுவா எல்லா பெண்களுமே இருப்பாரு. அதுல குறிப்பா ஒரு சிலர் தான் தன்னுடைய கணவன் மேல வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை பல விதத்துல வெளிப்படுத்துவாங்க. தான் பதிவிரத்தை அப்படிங்கறத பல விதத்துல வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் வெளிப்படுத்தினாங்களோ அவங்க வேத கலாச்சாரத்துல மிகவும் போற்றப்படுறாங்க. அந்த மாதிரிதான் இங்க காந்தாரியும் போற்றப்படுறாங்க. காந்தாரி தன்னுடைய வாழ்க்கை முழுக்க திருதராஷ்டிரருக்காக கண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்தாள். 100 மகன்களை பலி கொடுத்தா, இருந்தாலும் கணவனை விட்டு விலகல. அவளுக்கு தெரியும் தன்னுடைய கணவனுடைய துர்புத்தியினாலதான் அந்த குழந்தைகள் எல்லோரும் மடிந்தனர்ங்கிறது அவளுக்கு தெரியும். இவன் திருதராஷ்டிரர் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருந்தார் அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் நாட்டை கொடுத்துட்டு, அவங்க 5 கிராமம் தான் கேட்டாங்க, கடைசியில 5 கிராமமாவது கொடுங்க போதும்னாங்க. 5 கிராமத்தை கொடுத்துருக்கலாம், இல்ல 5 வீட்டை கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பேருக்குன்னு ஏதோ ஒண்ணு கொடுத்திருந்தா கூட இந்த பிரச்சனையே வந்திருக்காது. 100 குழந்தைங்களும் பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. ஒரு தாய்க்கு மகன்கள் மேல நிச்சயமா அதிகமான பற்றுதல் இருக்கும், ஒரு ரொம்ப அதிகமான பாசம் இருக்கும். 100 பசங்களும் சாகிறத பார்த்துட்டு இருந்தா அது எவ்வளவு ஒரு வருத்தமானதா இருக்கும். அவ்வளவு வருத்தத்துக்கு மத்தியிலும் காந்தாரி தன்னுடைய கணவனை பிரிந்து போகல, கணவன் கூடவே இருந்தார். அதுக்கு முன்னாடியே, திருமணத்துக்கு முன்னாடி தன்னுடைய கணவன் குருடனாக இருக்க போறாங்கிறத தெரிஞ்சறியும் அவ கண்ணை கட்டிண்டு வாழ்க்கை முழுக்க இருந்தா. கடைசி நேரத்திலையும் அவள் கணவன் இறந்துட்டாருங்கிறத தெரிஞ்சறியும், அவர் பற்றி எரியிறாருங்கிறத தெரிஞ்சறியும் அவளும் உள்ள நுழைஞ்சார். இறுதி வரைக்கும் அவள் கண்ணை கட்டி கொண்டுதான் இருந்தா. கணவன் இங்க உட்கார்ந்துருக்காரு, எரிஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்கல, அவர் கண்ணால பார்க்கல. அவளுக்கு புரியுது. ஏன்னா தஹ்யமானே இங்க சொல்லப்படும், தஹ்யமானே அக்னிபிர்தேஹே, அவருடைய தேகம் அக்னியில எரியும் போது, அக்னி எரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும், வெப்பம் தெரியும். அப்ப அவ உணர்றா தன்னுடைய கணவன் தான் எரியிறார் அப்படிங்க. ஒரு பதிவிரத்தைகளால அதை உணர முடியும். தன்னுடைய கணவன் மடிந்து விட்டார் அப்படின்னா அதை உள்ள தானே உணர முடியும். யார் அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறாங்களோ. பல நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம், தூய்மையான ஆத்மாக்களால தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஏதாவது நிகழ்ந்தது அப்படின்னா அதை அவங்களால உணர முடியும். சோ நிச்சயமா காந்தாரி தன்னுடைய கணவன் தான் எரிகிறார் அப்படிங்கறத உணர்றா. அந்த உணர்ந்துதான் அவ உள்ள போறான்.
அந்த அளவுக்கு பதிவிரத்தை. இதுதான் வேத கலாச்சாரம். பெண்கள் எப்பவுமே தன்னுடைய கணவனுக்கு மிகவும் விசுவாசத்தோடு இருக்காங்க. கணவன் மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. வேறு கணவன் மட்டுமே அவளுக்கு, வேறு யாரும் கிடையாது. மற்ற எல்லோரும் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாருமே கணவனை அடிப்படையா வச்சுதான் இருக்காங்க. கணவன் தான் அவளுக்கு முக்கியம். அதனாலதான் நம்ம பாக்குறோம், காந்தாரி திருத்தராஷ்டிரர் சொல்லிக் கொள்ளாம கூட வரார், ஆனா காந்தாரி அவங்க பின்னாடியே போறார், என்னை விட்டுட்டு நீங்க போகாதீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே பிரபலம் அடைகிறாங்க. சீதா பதிவிரத்தையாக புகழ் பெற்றார். சத்யவான் சாவித்ரி, நல தமயந்தி, இதெல்லாம் வேத கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய பிரபலமான கதைகள். திரௌபதி, இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா கண்ணகி, மண்டோதரி, பல. அதனால இது முக்கியமானது. கணவன் மடியும் போது அதை தாங்கிக் கொள்ள பெண்ணால முடியாது. வேத கலாச்சாரத்துல பெண்ணானவள் கணவனுக்கு முன்பே மடியணும்னு சொல்லப்படுறான். கணவனுக்கு முன்னாடியே இறந்துட்டா அது ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. அப்படி முடியல அப்படின்னா கணவன் இறந்துடணும். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல அவங்க விதவையாக வாழ்றாங்க, அதுவும் வேத கலாச்சாரத்துல உண்டு. யாரும் வற்புறுத்தப்படுறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் எழுதுற சதி அப்படிங்கிறது வற்புறுத்தப்படுறது கிடையாது. உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிறது வற்புறுத்தல்னால வரக்கூடியது கிடையாது, கணவன் மேல இருக்கக்கூடிய ஆழ்ந்த அன்பினால வரக்கூடியது. நவீன காலத்துல அது வற்புறுத்தல்னால வந்ததுனால அது ஒரு ரொம்ப அருவருக்கத்தக்கதாயிடுச்சு. ஒரு பெண் சாகரத்துக்கு விரும்பல, அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் நெருப்புல போடுவாங்க, அது உயிரோட எரிப்பாங்க. அது ஒரு பெண்ணால தாங்க முடியாது. உடம்பு எரியறத எப்படி தாங்கிக்க முடியும்? யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாத் இங்க எழுதுற, ஒரு பதிவிரத்தைக்கு தன்னுடைய கணவனுடைய பிரிவானது அக்னியினுடைய வெப்பத்தை காட்டிலும் அதிகம். அக்னி எரிக்கிறதுனால ஒருத்தனுக்கு எந்த அளவு ஒரு பத்திக்கிட்டு எரியுமோ, வலி இருக்குமோ, அந்த வலியை காட்டிலும் கணவனை பிரிஞ்சு வாழ்றதுங்கிற வலி அதிகமா இருக்குமோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதிவிரத்தைகள் உள்ள போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இல்லாதவங்க விதவையாகவும் வாழ்வார்கள். ஆனா பெரும்பாலும் அவங்க விதவையா வாழக்கூடிய காலமானது ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அதுதான் வேத கலாச்சாரம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் எல்லா அமைப்புமே அமைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் இயற்கையாகவே ஆண்களை காட்டிலும் குறைந்த ஆயுளுடையவர்கள். அதை இன்னைக்கு ஈவன் மாடர்ன் சென்சஸ்ல கூட அவங்க நிரூபிக்கலாம். அதனால என்ன ஆகுது, பெண்கள் அதே மாதிரி சீக்கிரமே முதிர்ச்சி அடைவார்கள். சீக்கிரமே அவங்க அவங்களுக்கு பருவம் எழுதுறது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமே வரக்கூடியது பெண்களுக்கு, ஆண்களை காட்டிலும். அதனால பெண்கள் ஆண்களை காட்டிலும் கீழ் வயதிலேயே திருமணம் செய்து கொள்வார். பொதுவா வேத கலாச்சாரத்துல பார்த்தோம்னா ஆணானவன் பெண்ணை விட சில வருடங்களாவது மூத்தவனா இருக்கணும், அப்பதான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. வயசுல மட்டும் இல்ல, எல்லா விதத்திலயுமே ஆண் பெண்ணை காட்டிலும் உயர்ந்தவரா இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, எந்த விதத்திலையும் எந்த க்ஷணத்திலையும் பெண் தான் தன்னுடைய கணவனை காட்டிலும் உயர்ந்தவள்ங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதான். பெண்ணுக்கு ஒரு கற்போட செயல்படணும் அப்படின்னா தான் தன்னுடைய கணவனுக்கு கீழ்பட்டவள் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாதான் கற்போட செயல்பட முடியும். தான் தன் கணவனை விட பெரியவா அப்படின்னு நினைச்சான்னா அவளால எங்கேயுமே ஒழுங்கா செயல்பட முடியாது. அதனால வயசுல, படிப்புல பெண்களுக்குன்னு ஒரு சில குணம் இருக்கு, அதுல அவங்க சிறப்பா இருக்கலாம். பெண்களுக்குன்னு ஒரு சில குணங்கள், அழகு, வெக்கம், அது மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கு, அதுல அவங்க சிறப்பா இருக்கலாம். ஆனா பொதுவா இருக்கக்கூடியதுல உயரம் கூட பார்த்தோம்னா பெண் ஆணோட அதிகமா உயரமா இருக்கக்கூடாது. கல்வி அறிவு, ஜாதி, அதாவது மேல் ஜாதி ஆண் கீழ் ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பெண்ணை காட்டிலும் ஆண் கீழ் ஜாதியா இருக்கக்கூடாது, அது அனுமதிக்கப்படுறது கிடையாது. இப்படி பல
விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பெண்ணானவள் எப்போ ஆணுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி வடிவமைக்கப்படுது வேத கலாச்சாரம். அது எதுக்காக அப்படின்னா பெண்ணுக்கு அதன் மூலமா ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. பெண் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சுமங்கலியா இருந்தான்னா அது ரொம்ப பாக்கியம். முன்னாடி எல்லாம் ஆசீர்வதிப்பாங்க, தீர்க்க சுமங்கலி பவ, வாழ்க்கை முழுக்க நீ சுமங்கலியா இருக்கணும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கணவன் சாகறதுக்குள்ளார நீ செத்தரணும், அதுதான் அதனுடைய அர்த்தம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய கணவன் மடியறதுக்குள்ளார நீ உடலை விட்டுறணும். அதாவது இறுதி வரைக்கும் நீ சாகிற வரைக்கும் நீ சுமங்கலியா சாகணும். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க சாகிற வரைக்கும் பூவும் பொட்டோட சாகணும், ரைட்? இதெல்லாம் நம்ம ரெகுலரா கேட்போம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கேட்கறதே இல்லை. நவீன கலாச்சாரத்தை அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறதே கிடையாது. முன்னாடி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் பூவும் பொட்டோட இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், கணவன் சாகறதுக்குள்ளார தான் போயிடணும். சில நேரங்கள்ல நம்ம பாக்குறோம், லைக் மண்டோதரி, கோப்பெரும் தேவி, அவங்க எல்லாம் பார்த்தோம்னா கணவன் செத்துட்டாருங்கிறத கேட்ட அடுத்த க்ஷணம் மரணம் அடைகிறான். கோப்பெரும் தேவி பாண்டிய மன்னன் நினைக்கிறான் நான் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சறியும் அவன் இறந்துடுறான். ஏன்னா அவன் ஒரு சத்திரியன், தான் தவறான தீர்ப்பு கொடுத்துட்டேங்கிறத தெரிஞ்சறியும் உடனே செத்துறான். அவன் கீழே விழுறதுக்குள்ளார கோப்பெருந்தேவி பக்கத்துல இருந்தவங்க விழுந்துடுறாங்க. ஏன்னா தன்னுடைய கணவன் மடிஞ்சிட்டாருங்கிறத தெரிஞ்சறியும் அந்த ஒரு க்ஷணம் கூட இல்லாம அவள் இறந்துடுறான். ராணி மண்டோதரி கூட பாக்குறோம், ராவணன் இறந்துட்டாங்கிறத தெரிஞ்சறியும் போர்க்காலத்துக்கு வர ராவணனை பாக்குறா, இறந்துடுறான். ராவணனை பார்த்து அலறா, அழுதுண்டே இறந்துடுறான். அவ்வளவுதான். சத்தி கூட அங்க வேலை இல்லை, அது இன்னும் ஹை லெவல். உடன்கட்டை ஏறுறதுங்கிற பேச்சு கூட அங்க இடம் இல்லை. ஏன்னா அவங்க உடனே இறந்துடுறாங்க. அதெல்லாம் சரித்திரத்தை என்றோ ஒரு நாள் எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு செய்யக்கூடிய நடக்கக்கூடிய அவ்வளவு பத்திவிரத்தைகள்லயே சிறந்தவங்களா இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி நடக்கக்கூடிய. பொதுவா எல்லா பெண்களுமே பத்திவிரத்தையாக இருக்கணும், தர்ம பத்னிகளாக இருக்கணும். அது அறிவுறுத்தப்படுது. எப்பவுமே எல்லா சூழ்நிலைகள்லயுமே கூட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்துல மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா போதும் உடனே விவாகரத்து, எதுவுமே கேள்வி கிடையாது. அதுவும் இன்னைக்கு சமீபத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசாங்கத்துல கூட விவாகரத்து சட்டத்தை எளிமைப்படுத்திட்டாங்க. எதுக்கு முன்னாடி எல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கும். மேற்கத்திய நாடுகள்லாம் விவாகரத்து வேணும்னு போய் கேட்டா உடனே கொடுத்துருவோம். அது மாதிரி இந்தியாலையும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் அசுர சமுதாயத்தினுடைய லட்சணம். அசுர சமுதாயம், இந்த சமுதாயம் முழுக்க முழுக்க அசுரத்தனமானது, அயோக்கியர்களால நிரம்பியது. சட்டம் இயற்றக்கூடியவர்கள் எல்லாரும் முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி சட்டம் இயற்றணும்னு தெரியல. இந்த மூடர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி பண்றாங்க. மூடர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, யாராவது விருப்பப்பட்டா அவங்க விருப்பத்தின்படி செயல்படணும், யாரையும் நம்ம கட்டுப்படுத்த கூடாது, நினைச்சதை செய்யணும். ஒருத்தன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யறதுக்கு நம்ம உரிமை கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருந்தா சரி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய எண்ணம். அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யணுமோ அதுக்கு அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அவன் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு அவன் வாய்ப்பு கொடுக்கணும். சமுதாயத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா சரி அப்படின்னு. ஆனா அவனுக்கு புரியல, ஒவ்வொருத்தனுக்கும் சுதந்திரம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில எப்படி செய்யணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு விட்டோம் அப்படின்னா அப்ப சமுதாயத்துக்கு தானாவே பிரச்சனை வரும். அதை தவிர்க்க முடியாது. அததான் இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் பெண்களுக்கு விடுதலை கொடுத்தது. பெண் விடுதலை, பெண் சுதந்திரம். இது அவங்க நினைக்கிறாங்க, அதாவது ஒரு சிலர் பெண்கள் அடிமையா வச்சிருக்காங்க, அதனால நமக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரமானதுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு பெண்ணுக்கு அடிமையா இருந்தா, அடிமையா யாரும் கிடையாது, பெண்கள் மிக்க பாதுகாப்போடு மிகுந்த மதிப்போடும் மரியாதையோடும் நடத்தப்பட்டார்கள். பெண்களுக்கு முன்னாடி இருந்த மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா இன்னைக்கு சமுதாயத்துல கிடையாது.
எப்போ ஒரு பெண் கற்போட இருக்காளோ அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும், கற்பு இல்லாம சும்மா தெருவுல எல்லாருக்கூடையும் பழகிண்டு கண்ட மாதிரி திரியக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் எல்லோரும் அறிந்தது. ஒரு சினிமாக்காரி வர அப்படின்னா ஹீன்னு பல்ல இடிச்சுட்டு என்ன பாப்பாங்க, ஆனா உள்ள இருந்து மதிப்பு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் அவங்க எல்லாம் வந்து நீச்சமானவர்கள்னு. ஒரு பெண் உண்மையான மரியாதை எப்ப பெற முடியும்னா எப்ப அவ வந்து பதிவிரத்தையா இருக்காளோ அப்ப அந்த சூழ்நிலையில அவள் வந்து உண்மையான மரியாதையை பெற முடியும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் உடனே விவாகரத்து. சில பிரபா சொல்லிருக்கார், நம்ம வந்து அதை அனுமதிக்கவே முடியாது. வேத கலாச்சாரத்துல யார் வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விவாகரத்துங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆண் பெண் ஒருத்தவங்க திருமணம் செய்து கொள்றாங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் அவங்க உடன் இருக்கிறதா சத்தியம் பண்றாங்க. கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியலன்னா மனுஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷன் தான் சத்தியம் பண்ண முடியும். நாய் பண்ணி பூனையெல்லாம் வந்து சத்தியம் பண்ணாது. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் நாய் மாதிரியும் பூனை மாதிரியும் வாழ்றதுக்கு தான் நினைக்கிறாங்க. நாய் மாதிரியும் பன்னிக்குட்டி மாதிரியும் வாழ்றதுலதான் மக்கள் ஆர்வப்படுறாங்க. அதனால எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம், எத்தனை இந்த கணவனை விட்டுட்டு இன்னொரு கணவன்கிட்ட போலாம், விவாகரத்து. இது மாதிரி உண்மையில முன்னாடி எல்லாம் இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கருத்தே கிடையாது. விவாகரத்துங்கிறதே கிடையாது. அப்படியே ரொம்ப பிரச்சனை மேலோங்கி வந்தா கூட கொஞ்ச நாள் போய் பொண்ணு வந்து போய் அம்மா வீட்டுல இருப்பா கொஞ்ச நாள், அப்புறம் சமரசம் பண்ணி கொண்டு வந்து ஒட்டுக்க உட்கார வச்சிருவாங்க. அவ்வளவுதான். இதுதான் நடந்துட்டு இருந்தது காலங்காலமா. தனியா பிரியறது, நிரந்தரமா பிரியறது, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறது பூ வேணும், இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல சாதாரணமானதா இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவலட்சணம், சமுதாயத்தினுடைய அவலட்சணம். மோசமான சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். விவாகரத்து அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா மேற்கத்திய நாடுகள்ல இன்னைக்கு விவாகரத்துங்கிறதும் ஏறக்குறை நின்று போச்சு. ஏன்னா கல்யாணமே செஞ்சுக்கிறது இல்லை. கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதானே விவாகரத்து. வெறும்னா ஒருத்தர் ஒன்னா வாழ்றாங்க. இன்னும் நவீன காலத்துல இருக்கக்கூடிய பெண் விடுதலை அமைப்பினர் அப்படின்னு தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நம்ம ஒருத்தனோட கூட வாழணும், நம்ம சுதந்திரமா இருக்கணும், தனியா வாழணும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய போக்கு. இந்தியாவில இன்னும் விவாகரத்து தான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள்ல விவாகரத்துல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போய் ஒன்னா வாழ்றதுன்னு இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போய் தனியா வாழ்றதுன்னு இப்ப வந்துட்டாங்க. நிறைய பேர் தனியா வாழ்றதுன்னா இன்னைக்கு ஒருத்தன் நாளைக்கு இன்னொருத்தன். ஒன்னா வாழ்றதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன், அடுத்த வருஷத்துக்கு இன்னொருத்தன். அது ஒன்னா வாழ்றது. தனியா வாழ்றதுன்னா இன்னைக்கு ஒருத்தன் நாளைக்கு இன்னொருத்தன். கேவலமான சமுதாயம், நாயும் பண்ணியும் மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம். கேவலமா போயின்றது. இது எல்லாமே சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல பெண்களையும் சரி மொத்த சமுதாயத்தையும் சரி. ஏன்னா பெண்கள் அப்படி இருக்கும்போது மொத்த சமுதாயமும் சீரழி. அதுதான் வந்து அர்ஜுனன் பகவத்கீதையில சொல்றான். பெண்கள் எப்ப தங்களுடைய கற்பை இழக்கிறாங்களோ மொத்த சமுதாயமும் சீரழிஞ்சிடும். பெண்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு சமுதாயத்துல. நிறைய பேர் நினைக்கிறான் பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு. உண்மையில அப்படி கிடையாது. பெண்களுக்குன்னு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அந்த பங்கை வந்து ஆண்களால செய்ய முடியாது. ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை பெண்களால செய்ய முடியாது, பெண்கள் செய்யக்கூடிய வேலையை ஆண்களால செய்ய முடியாது. இது வந்து எழுதி வைக்கப்பட்டுள்ள விதிமுறை. இதை வந்து யாரும் மாற்ற முடியாது. இன்னைக்கு நவீன சமுதாயத்துல செயற்கையா பெண்கள் செய்யறது ஆண்கள் செய்யறது, ஆண்கள் செய்யறதா பெண்கள் செய்யறதும் பார்க்கிறோம். ஆண்கள் மட்டும்தான் போர் படையில இருக்கணுமா? நாங்களும் போர் படையில இருக்கோம். சாத்தியமே இல்லை. ஆண் வந்து ஒரு கனமான ஒரு பொருளை தூக்குறான், பெண்களால் அப்படி தூக்க முடியாது. பெண்ணால வந்து ஒரு 10 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு கொஞ்ச தூரம் நடக்க முடியாது. ஆனா பெண்ணுக்குன்னு தனியா ஒரு பங்கு இருக்கு. 10 கிலோ பையனை தூக்கி இடுப்புல வச்சுட்டு எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் நடக்க முடியும். பார்த்ததில்ல? ஏன் மணிக்கணக்கில் தூக்கிட்டு போவாங்க 10 கிலோ பையனை. ஆனா 5 கிலோ வெயிட்ட கூட தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அதுக்கு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சக்தி பகவான் கொடுத்திருக்காரு, ஸ்பெஷல் சக்தி.
குழந்தைகளை பராமரிக்கிறது, வீட்டை பாத்துக்கிறது, இது அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி. எவ்வளவுதான் வருஷம் ஆனாலும், எவ்வளவுதான் விஞ்ஞானம் போனாலும், ஆண் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தை வயிற்றுல குழந்தைய சுமக்க முடியாது. பெண் தான் குழந்தைய சுமக்க முடியும். இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில சமுதாயத்துல ஒருத்தர் ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு சமுதாயம் செயல்படும் போது அந்த சமுதாயம் சீரா இருக்க முடியும். இல்லைன்னா அந்த சமுதாயம் வந்து நிச்சயமா சீர்கொட்டு போகும். இன்றைய சமுதாயத்துல பார்த்தோம்னா எல்லாம் நரகத்தை நோக்கி மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நரகத்தை நோக்கி போகக்கூடிய இந்த மாதிரியான சுதந்திரம் கொடுக்கறது இதெல்லாம் நரகத்தை நோக்கி போகுது. நிறைய பேர் பேசுறாங்க பெண்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு. வேத கலாச்சாரத்துல யாருக்குமே உரிமையை பத்தி பேச மாட்டாங்க, யாருக்கு என்ன கடமைன்னு தான் பேசுவாங்க. கடமை செய்யறத பத்தி தான் பேசுவாங்களோ ஒழிய உரிமையை பத்தி பேச மாட்டாங்க. கடமையை செய்யும் போது எல்லாமே தானா நிரூபணம், எல்லாமே தானா நடக்குது. உரிமை அப்படிங்கிறதுக்கு அவசியமே இல்லை. கடமையை செய்யும் போது இயற்கையா எல்லோருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நிறைவேற்றுவார்கள். அது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். மேற்கத்திய நாடுகள்ல வந்து முன்னாடி வேத கலாச்சாரத்துல ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு பிரிகிறா அப்படின்னா அது வந்து கேவலமானதா கருதப்பட்டது. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் ஆணோடு ரொம்ப வருஷம் இருந்தா அப்படின்னா அதை வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு 20-30 வருஷம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளார விவாகரத்து ஆகல அப்படின்னா அது வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. நிறைய பேர் 20-30 வருஷமா கல்யாணம் பண்ணதுல இருந்து இவரு கூடவே தான் இருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்கத்திய சமுதாயம். வேத கலாச்சாரத்துல ஒரு பெண் தனியா போனா அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம் நம்ம பாக்குறோம். இதுல பாகவதத்துல பார்வதி சிவபெருமான விட்டுட்டு தக்ஷ யஜ்யத்துக்கு, அதுவும் அம்மா அப்பா வச்சுக்கு தான் போனா, அவ வேற எங்கேயும் கூட போகல, தக்ஷ யஜ்யத்துக்கு போனான். தக்ஷன் வந்து தன்னோட அப்பா யாகம் பண்றாரு, அங்க போனான். ஆனா அதுவே வந்து நிறைய பேர் எப்படி இவ வந்து கணவன் இல்லாம போலாம் அப்படிங்கறது வந்து பெரிய விஷயம். அது வேத கலாச்சாரம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விவாகரத்து வாங்காம கூட வாழ்ந்தா அப்படின்னாலே அதை வந்து ஆச்சரியமா பாக்குறான். ஒரு பக்தர் சொன்னார், அவர்கிட்ட சொன்னாங்க 30 வருஷமா ஒரே மனைவியோட இருக்கீங்களா அப்படின்னு. ஒரு பிரபுபாதரோட சிஷ்யர் ஒருத்தர், அவர்கிட்ட நிறைய பேர் கேட்கிறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாரு. அமெரிக்கால நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, 30 வருஷமா ஒரே மனைவியோட இருக்கியா நீனு? அது என்னமோ ஒரு ஒரு அவமானம் மாதிரி நினைக்கிறாங்க. ஐயா, ஒரே ஆம்பளையோட ஒரே பொண்ணோட, பொம்பளைக்கு ஆம்பளை ஆம்பளைக்கு பொம்பளை, ஒரே ஆளோட எப்படி நம்ம வந்து இவ்வளவு வருஷம் இருக்கிறது? எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நகரத்துல நிறைய பேரு, சென்னையிலே பார்க்கலாம், நிறைய யாராவது பெண்கள் இருக்காங்க அப்படின்னா வேலைக்கு போகல அப்படின்னா, நீங்க வேலைக்கு போறது இல்லையா, நீங்க என்ன குடும்ப பெண்ணா இருக்கீங்களா? அது என்னமோ ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு பெண், எனக்கு நினைவு தெரிஞ்சப்பயே, நான் சொல்றது ரொம்பலாம் இல்ல, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்களும் வேலைக்கு போக மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க. அப்படி யாராவது ஒரு சிலர் வேலைக்கு போறாங்கன்னா வேலைக்கு போறவங்களும் எல்லாரும் ஏறெடுத்து பார்ப்பாங்க, இவ பொம்பளையா இருந்துட்டு வேலைக்கு போறாளே அப்படின்னு. கிராமத்து சைட்ல சுத்தமா போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வேலைக்கு போகாம இருந்தான்னா ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆஹா, என்னது இவ? அப்படி சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு. இந்த சமுதாயத்துல நம்ம வந்து மாத்தி ஆகணும் நிச்சயமா. இந்த சமுதாயம் இப்படி சீரழியும் போது என்ன ஆகுது? பெண்கள் சுதந்திரமா திரியும் போது சீரழியுது. சீரழியும் போது எல்லாரும் ஆன்மீகத்தை பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுது. சீரழிஞ்சு போன சமுதாயத்துல ஆன்மீகத்தை பயிற்சி பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த சமுதாயம் வந்து ஒரு நாய் பூனையினுடைய சமுதாயமா தான் இருக்கும். மனித சமுதாயம் அப்படிங்கிறதுக்குனுடைய சிறப்பு தன்மையை இழந்துடுது. நவீன காலத்துல எல்லாருமே இதை விரும்புறாங்க, எல்லாரும் சமமாகணும் அப்படின்னு. ஆனா இயற்கை சமமாக 2 பேரையும் படைக்கல.
அதை புரிஞ்சுட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் ஒட்டு மொத்தமா முன்னேற முடியும். அதுதான் வர்ணாசிரம தர்மம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய கடமை இருக்கு. அவங்கவுங்க கடமையை செய்யும் போது சமுதாயம் செழிப்போட இருக்க முடியும். பெண்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமையை செய்யும் போது செழிப்போட இருக்க முடியும். பெண்கள் ரொம்ப ரொம்ப மதிக்கப்படுறாங்க. எல்லா பெண்களுமே தாயாக மதிக்கப்படுறாங்க. தாய்க்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் வேற எல்லா தாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு வேத கலாச்சாரத்துல ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அத்தகைய மதிப்பை விட்டுட்டு ஏதோ தெருவுல போற இன்னொரு பெண் மாதிரி போகணும்னு இன்னைக்கு ஆசைப்படுறாங்க. தாய்க்கு இருக்கக்கூடிய சிறப்பான மதிப்பு, அத்தகைய மதிப்போட ஒருத்தவங்க வாழ்றாங்க. அப்படி வாழ்றதின் மூலமா வேத கலாச்சாரம் மக்கள் எல்லோரையும் கிருஷ்ணரை நோக்கி கொண்டு போகுது. எல்லோரும் கிருஷ்ணரை நோக்கி போக முடியும். அதுதான் குறிக்கோள். ஆன்மீக பாதைன்னு வரும்போது, பக்தி யோகத்துல வரும்போது எல்லோருக்கும் சம உரிமை இருக்கு. ஆனா பௌதிக வாழ்க்கையில, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வரும்போது வேற்றுமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தர் என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு. பக்தியில வரும்போது எல்லோரும் பக்குவ நிலை அடைய முடியும். கிருஷ்ணர் சொல்ற, மாம்கி பார்த்த வெப்பாசுத்யா ஏபிசியு பாப யோனயா ஸ்திரியோ வைஷ்யஸ் ததா சூத்ரஸ் தேப்யாந்தி புரம் கதி. பாப்ப யோனிகள், அதாவது பாவப்பட்ட பிறவிகள், ஸ்திரீ, வைஷ்யா, சூத்ரா, இவங்க எல்லோரும் கூட பக்குவ நிலையை அடைய முடியும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் போது. பொதுவா அவர்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. ஆனா பக்தியில எல்லோரும் ஈடுபட முடியும். இத இன்னைக்கு சமுதாயம் புரிஞ்சின்றது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஹரே கிருஷ்ணா. Normally so-called Hinduism, this degradation is fastly going down. Everything is fast going, but in Muslim countries it's more restricted. They have some restrictions. And Christianity and Hinduism is getting degraded. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து மதத்துல இந்த சீரழிவு ரொம்ப வேகமா போகுது. இந்து மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும். ஆனா இஸ்லாமியர்கள் மத்தியில அது பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறார். உண்மைதான். கிறிஸ்தவ மதத்துல இன்னும் வேகமா போகுதுன்னு சொல்லலாம். பேரளவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில நிச்சயமா இது அங்கீகரிக்கப்படுது. பெண்களுடைய விடுதலை எல்லாரும் எந்த அளவுக்கு போறாங்கிறது தெரியல. அதாவது விவாகரத்தை பத்தி பேசுவாங்க, விவாகரத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க, பல விஷயத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சில கட்டுப்பாடு இன்னைக்கு இந்தியால இருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு போகல. ஆனா ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு, அதை நோக்கி தான் போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்காத விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது. இன்னும் இப்ப நம்ம நினைச்சு பார்க்காத விஷயங்கள் இன்னும் 20 வருஷத்துல நடக்கும், நிச்சயமா நடக்கும். அப்ப அந்த சமுதாயத்தினர் அதை சாதாரணம்னு நினைப்பாங்க. அப்ப அந்த சமுதாயத்தினர் இது சாதாரணம், இது ஓகே, எல்லாமே ஓகே. இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறது அப்படிங்கறத சாதாரணமா நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல பெண்கள் வேலைக்கு போறது அசாதாரணமா நினைச்சாங்க. ஒரு காலத்துல பெண்கள், அதாவது நான் சின்ன பையனா இருந்தப்ப பெண்கள் பள்ளிக்கூடம் போறத யாருமே அசாதாரணமா நினைக்கல, சாதாரணமா தான் நினைச்சாங்க. பெண்கள் பள்ளிக்கூடம் போறது, காலேஜ் போறத சாதாரணமா நினைச்சாங்க. வேலைக்கு போறது அசாதாரணமா நினைச்சாங்க. ஆனா பள்ளிக்கூடம் போறத சாதாரணமா நினைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் பள்ளிக்கூடம் போறதே அசாதாரணமான ஒரு விஷயம். எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்? எல்லாத்தையும் வீட்டிலேயே கத்துக்கலாமே. அவர்களுடைய தேவை என்னமோ, கடமை என்னவோ அதை வீட்டிலேயே கத்துக்கலாம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு எவ்வளவு வயசாயும் ஒரு சாதம் கூட வடிக்க தெரியாத பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அமைச்சதை பத்தி என்ன சொல்றது இருக்கு? கோலம் போடுறது, வீடு கூட்டுறது, துணி தைக்கிறது, பெண்களுக்குன்னு ஒரு சில கலைகள் இருக்கு. இதெல்லாம் எங்க போச்சு? மாயமா போச்சு. சேலையே கட்ட தெரியாது நிறைய இருக்கு. நிச்சயமா வேகமா போயின்னு இருக்கு.
கலியுகத்தினுடைய பிரபாவம். சில பிரபுபாதர் அதனாலதான் இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேலை நாடுகளுக்கு எடுத்துட்டு போனார். இங்க இருக்கவங்களுக்கு சொன்னா கேட்காதுன்னு சொல்லி அங்க கொண்டு போனார். அங்க போய் எல்லாருக்கும் சேலை கட்டி விட்டார். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் எப்படி சேலை அணியறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அவர்கள் எப்படி கணவனுக்கு பத்திவிரத்தையா இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு பேர் பின்பற்றாங்கிறதுல பிரபுபாத் கற்றுக் கொடுத்தார். வாடகை தாய். ஆமா, வீட்டுல அம்மா வந்து அதுவும் இருக்கு. அடுத்தவன் குழந்தைய தான் வயிற்றுல சுமந்து பெத்து கொடுத்துட்டு போகக்கூடிய அம்மா, அப்படித்தான் சொல்றாங்க. இன்னைக்கு கேட்டா வாடகை தாய்ங்கிறாங்க. நவீன காலம் நிறைய நடக்குது, நிறைய நடக்குது. டெஸ்ட் டியூப் பேபிக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது. டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி என்ன பண்றாங்க, பெண்ணுக்கு வந்து பெண்ணுடைய உடல்ல குழந்தை உருவாகிறதுக்கான சக்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஆணுடைய விந்துவையும் பெண்ணிட்டு இருந்த எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு ஒரு சின்னதா அது வந்து ஒரு சின்ன ஒரு லம்ப் வந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி மறுபடியும் வயிற்றுல உள்ள போட்டுருவாங்க, பெண்ணோட வயிற்றுல. சோ ஆனா ஒரு சில பெண்களுக்கு அந்த சூழ்நிலையில இருந்தும் குழந்தைய வளர்க்கறதுக்கு வசதி இல்லாதப்ப அதுக்காக வாடகை தாயின்னு வச்சு யாரோ ஒரு பெண்ணோட வயிற்றுல தூக்கி போட்டுருவாங்க. அந்த பெண்ணோட வயிற்றுல அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இது இவங்களோட குழந்தையாகும். கேவலமான சமுதாயம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். குணங்களை பத்தி சொல்லவே முடியாது. குணங்களே கிடையாது, எல்லாம் துர்குணங்கள் தான் இருக்கு, மோசமான குணங்கள் தான் இருக்கும். பணத்துக்காக தான், வேற எதுக்கு செய்யறாங்க? பணம் தான் குறிக்கோள், பணமே குறிக்கோள். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம். தேவையில்லாம செயற்கையா இதெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. நம்ம குறைஞ்சபட்சம் நம்மளுடைய பக்தர்கள் மத்தியில இதை வந்து பிரச்சாரம் பண்ணி புரிய வைக்கணும். சில நேரங்கள்ல நினைக்கிறாங்க, அதாவது இந்த மொத்த பெண் விடுதலை அப்படிங்கறது எப்படி வந்ததுன்னா, பெண்களை சுதந்திரமா அனுபவிக்கணும்னு நினைச்ச ஆண்கள் கொண்டு வந்தது. பெண்கள் வீட்டுக்குள்ளாரே இருந்தா ஒரு பெண்ணை தான் நம்மளால அனுபவிக்க முடியுது. பல பெண்களை அனுபவிக்கணும்னு நினைச்ச ஆண்கள் பெண்களை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சு கொண்டு வந்ததுதான் இந்த பெண் விடுதலை அப்படிங்கிறது. பெண்கள் விடுதலை வெளில வந்துட்டா எந்த மோசமான சமுதாயம். ஓகே, ஒரு கணவன் மனைவியை வீட்டுல விட்டுட்டு சன்னியாசம் வாங்கும் போதோ இல்ல வானப்பிரஸ்தம் வாங்கும் போதோ போறார் அப்படின்னா யாருடைய பாதுகாப்புல விடணும்? பொதுவா பையனோட பாதுகாப்புல விடணும், அதுதான் சாஸ்திரம். பையன் இல்லைன்னா என்ன பண்றது? அதுதான் கேள்வி. பையன் இல்லை அப்படின்னா உறவினர்கள் பார்த்துப்பாங்க, அதுதான் வேத கலாச்சாரம். பெண் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போவா, இல்ல இங்க இருக்கக்கூடிய மற்ற உறவினர்கள். குடும்பம் எல்லாமே கூட்டு குடும்பம்ப்பா, தனி குடும்பம் கிடையாதுப்பா, தனி குடும்பம் கிடையாது. எல்லாம் கூட்டு குடும்பம். ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா இன்னொருத்தர் உதவி செய்வாங்க, எல்லாரும் ஒன்னா இருந்து வாழ்ந்தாங்க. ஒருத்தரால பாத்துக்க முடியலன்னா இன்னொருத்தர் பாத்துப்பாங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தவங்க சமைப்பாங்க, ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. கூடவே இருக்கலாம் சன்னியாசம் வாங்கும் போது. ஏன்னா பஞ்சசோர்தம் வனம் பிரஜேத்.
இன்னும் பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் பெண் தனியா இருக்கக்கூடாது. ஆமா, அவங்க குடும்பத்தோட தான் இருக்காங்க இல்லையே, அவங்க பேரன் வருவானே கூட. அது ஓகே, ஒரே வீட்டுல தானே இருக்காங்க, பாதுகாப்போட தானே இருக்காங்க. தனியா இருக்க கூடாது எந்த சூழ்நிலையிலுமே. தனியா அப்படின்னா அவங்க தனிமையில இருக்கலாம். ஆனா தனியா, அதாவது சில நேரங்கள்ல அவங்க தனிமையில இருக்கலாம், ஒரே வீட்டுல தனிமையா இருக்கலாம். அதாவது அவங்க வேற எந்த வேலையும் இல்லாம வயசானதுக்கு அப்புறம் அவங்க தனிமையில அவங்க ஜெபம் பண்ணிண்டோ, இல்ல வீவன் கர்மியா வெளியில இருந்தா கூட அவங்க வேத கலாச்சாரத்துல எல்லா பெண்களுமே ஏதாவது ஒரு சில பக்தி செயல்கள்ல ஏதாவது ஈடுபட்டு கொண்டு அவங்க தனிமையில இருப்பாங்க. வீட்டுல இருந்து அவங்களால சமைக்க முடியாது, வீட்டுல இருக்கவங்க சமைச்சு கொடுப்பாங்க, இவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல இருப்பாங்க. நிச்சயமா பகவான் துணை இருக்கார். எல்லோருக்கும் பகவான் துணையா இருக்கார். எல்லாரையும் பகவான் தான் பாதுகாக்கிறார். हरे कृष्ण। श्रील प्रभुपाद की जय। श्रीमद् भागवतम की जय।